ஈடேறும் நன்னாடிது. ஒரு கூட்டின் உயிர்களாய் பொது வாழ்க்கை தொடரலாம். இந்த ஆரம்பம் இந்த ஆனந்தமும் அந்த இறைவன் கொடுத்ததே. இதுவரையில் எதுவுமின்றி எழுதாத காவியம் ஈடேறும் நன்னாடிது. தேவையில்லை சொந்த பந்தங்கள் சேர்கையிலே துணையாகத்தான் இருந்த உமையாளிவளே. ஒரு கோழி துன்பங்கள் வந்தாலும் கலராமல் சுமை தாங்கி போலிருந்த மனையாளிவளே. அன்பு மட்டும் போதுமே துன்பங்கள் சேராது. அளவில்லா பாசம் என்றும் அலை போல ஓயாது. அந்த புடவையை தான் நீ ரொம்ப ஆசையா பார்த்த. அப்புறம் எதுக்கு அதை வச்சுட்ட? ஆண்டி அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு ஆண்டி. வெண்ணிலா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் பாரு. காஸ்ட்லியை பத்தியெல்லாம் நீ யோசிக்காத. உனக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்க தானே நான் இங்க வந்திருக்கேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. நாளை காலையில 10 மணிக்கு நாங்க வந்துடுறோம். வர வேண்டியல. சரிங்க ஆண்டி. இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. இது என் 2வது பொண்ணு எழில. ஓ, இவர் மாப்பிள்ள. மாப்பிள்ள என்ன பண்றாரு? அத நான் இந்த பாசமலர் மசாலா கம்பெனி இருக்குல்ல, அத மாப்பிள்ள கூட சேர்ந்து நானும் பாத்துக்கிறேன். ஆமாத்த, இவ்வளவு கேள்வி கேக்குறாங்களே, இவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இவங்க தான் மாப்பிள்ள சம்பந்தியம்மா. ஐயோ, அப்ப என் சித்தி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, இருக்கட்டுப்பா. ஆமா, அப்பா நல்லா இருக்கார்ல? நல்லா. சரி சரி சரி. அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்னால வர முடியல. ஃபாரின் கஸ்டமர்ஸ் கூட கொஞ்சம் டிஸ்கஷன்ல இருந்தேன். தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணத்துல எல்லாம் நம்ம நின்னு சிறப்பா பண்ணிடலாம். சரி, வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அப்பா கேட்டதா சொல்லுங்க. சரி. அக்கா, இந்த புடவை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு வெண்ணிலா. எவ்வளவு? 98,000 ரூபாய். 98,000. சரி, நான் மேல போறேன். என்னடி 98,000 ரூபாய்க்கா? அம்மா, நீ வேஸ்டடி. ஹலோ வெண்ணிலா, சாரிங்க, லேட் ஆயிடுச்சு. அப்பா கண்ணில் படாமல் பேசணும், அதான் வீட்டுக்கு வெளியே வந்துட்டேன். சரிங்க. சாப்பிட்டீங்களா? இப்போதைக்கு வாங்க போங்கலாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? சரிடி. என்னது டியா? என்னங்க, நீங்கள் தானேங்க சொன்னீங்க நமக்குள்ள வாங்க போங்கலாம் தேவையில்லைன்னு. ஆமாண்டா, நான் தான் சொன்னேன். என்னது டாவா? சரி வெண்ணிலா, வீட்டு வாசலில் நின்று பேசிட்டு இருக்கேன். அப்பா வெளியே வந்தேன்னா மாட்டிப்பேன். போனை வச்சுட்டுமா? அப்பாக்கு ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஐயோ, சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி தான். நான், அண்ணன், அம்மா எல்லாருமே அப்பாவை பார்த்தா பயப்படுவோம். சரிங்க. வெண்ணிலா, ஒன்று
கொடுக்கலாம்ல. என்னது அடிதானே? நேர்ல பாக்கும்போது கண்ணத்திலே பலார்னு குடுக்குறேன். சரி வெண்ணிலா, இன்னைக்கு நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். வச்சிடுறேன். ஏய், இப்போ நீ என்ன பண்ண? ஒண்ணு பண்ணலையே. மொத்தம் தானே கொடுத்த? ஆமாண்டா. ஐயோ, செடியன், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஐயோ. வாங்க மாமே, ஐயோ. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? தலை சுத்துதுடா. டேய், ஐயோ. ஐயோ, தலை சுத்துது, விடு. அங்க என்ன சத்தம்? உட்காருடா. கூப்பிட்டீங்களா? என்ன இங்க சத்தம்? ஒன்றும் இல்லைப்பா, ஜாகிங் போயிட்டு வந்தேன். ஷூ எல்லாம் கழட்டி அது வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருந்தேன்ப்பா. இல்லம்மா. அமைதியா உட்காந்து என்கிட்ட காஃபி கேட்டா நான் போட போனேன், அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டுட்டீங்க. அமைதியா உங்ககிட்ட காப்பி கேட்டவனுக்கு ஏன் டிஷர்ட் தலைகீழா இருக்கு? அது வந்துப்பா, வீட்டுக்குள்ள வந்து கன்றாவியா ஒரு ஆட்டம் போட்ட, ஷூ எல்லாம் தூக்கி எறிஞ்ச, பேப்பர்லாம் களைச்சி போட்ட. நம்ம வீட்டுல இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தெரியாதா? ஏன்டா முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா வெண்ணிலா கிட்ட ஃபோனில் பேசிட்டு வந்தேன்ப்பா. அந்த சந்தோஷத்தில் வெண்ணிலா கிட்ட போன்ல பேசுனியா? எதுக்கு? சும்மாதான்ப்பா. போன் நம்பர் எப்படி கிடைச்சது? இல்லைப்பா, நேற்று ஜாகிங் போயிருந்தேன். அப்போ தற்செயலாக அவளை மீட் பண்ணேன். அப்போ வாங்கினேன்ப்பா. இது என்னடா பழக்கம்? நிச்சயதார்த்தம் கூட இன்னும் நடக்கல, அதுக்குள்ள போன் நம்பர்லாம் வாங்கிட்ட? இந்த விஷயம் அந்த பொண்ணோட வீட்டுல தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? நான் உன்னை கேவலமா வளர்த்துட்டேன்னு என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க? அசிங்கமா ஒரு காரியத்தை பண்ணிட்டு வெக்கமே இல்லாம வீட்டுல ஆட்டமா போட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லையா? இத்தனை வருஷத்துல ஒரு மேனஸ் கூட கத்துக்கலையா? ஏன் சுந்தரி, அவன் தான் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறான்னா நீ அவனை ரசிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு அறிவில்லாம போச்சு, அப்படித்தானே? ஐயோ, இல்லைங்க, நான் பக்குவமா எடுத்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ரெண்டு பேரும் என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்க, உங்க ரெண்டு பேருக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. பார்த்து நடந்துக்கங்க. இந்த மாதிரி வெண்ணிலா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்காத. நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் பேசிக்க நான் வேணான்னு சொல்லல, அதுக்கு முன்னாடி வேணாம். சரியா? சரிங்கப்பா. போ. சுந்தரி, என்னங்க? நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டல? பண்ணிட்டேங்க. வாப்பா வெங்கடேசன். வாங்க. என்ன மாமா, சௌக்கியமா இருக்கீங்களா? சுந்தரி அம்மா சௌக்கியமா? சௌக்கியம் என்ன? வாங்க வா உட்காரு. வாங்க உட்காருங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சு. அதான் முத பத்திரிக்கை உங்களுக்கு வச்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன இந்த கல்யாணமே உங்க தலைமையில தான் நடக்க போகுது. இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம். ஏன் வெங்கடேஷ், அந்த கல்குவாரி வச்சிருக்கானே அந்த அரசியல்வாதி, அவன் குடும்பத்துல தானே நீ சம்பந்தம் பண்ண போற? ஆமா மாமா. ஏய், அந்த ஆள் கூட சம்பந்தம் வைக்க வேணாம். அந்த ஆள் மேல நிறைய கிரிமினல் கேஸ் இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. மாமா, அதெல்லாம் பார்த்தா இந்த காலத்துல முடியுமா? அது மட்டும் இல்லாம என் பொண்ணு அந்த பையன் கூட தான் வாழ போகுது. அந்த குடும்பத்துக்கும் என் பொண்ணுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீ முதல்ல வெளியில போ.
அந்த பையனோட அப்பனுக்கே கிரிமினல் கேஸ்ல சம்பந்தம் இருக்குதுன்னா அந்த பையனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம போயிடுமா? எல்லாம் ஒரே ரத்தம் தானடா, ஒரே குடும்பம் தானே. அவன் கிரிமினல் வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணத்துல தானே அந்த குடும்பமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தா முடியுமாங்கிற? அதெல்லாம் பார்க்கணும்டா. மான ரோஷம் இருக்கிறவன் பாப்பான். ஏய் இங்க பார், உன் கொள்கை என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா எனக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. நான் மட்டும் இல்ல, என் கூட சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்கணும், நேர்மை இருக்கணும். அப்படி இல்லாம இருந்தா நான் பெத்த பையனு கூட பார்க்க மாட்டேன், விலக்கி வைப்பேன். முதல்ல தலைமணி என் பேரை போட்டிருக்கல, அதுல இருந்து முதல்ல பேரை எடு. என் பேரோட ஒரு பத்திரிக்கை வெளியில போனாலும் நான் உன் மேல கேஸ் போடுவேன். மாமா, நான் உங்க சொந்தக்காரன். உங்க தலைமையில என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா அது எனக்கு கௌரவமா இருக்கும்னு நினைச்சு உங்க பேரை போட்டிருக்கேன். என்ன போய் தூக்கி எறிஞ்சு பேசுறீங்க? ஏன் தலைமையில கல்யாணம் நடந்தா உனக்கு கௌரவமா இருக்கலாம், ஆனா ஏன் கௌரவம் போயிடும். இது 30 வருஷமா நேர்மையா வாழ்ந்து நான் சம்பாதிச்ச பேரு. அத ஒரு கிரிமினலோட சம்பந்தப்படுத்தி ஒரே நாள்ல பேரை கெடுக்க விரும்பல. நீ உடனே இடத்த காலி பண்ணு. பூவரசன், நீ ஒரு ரவுடி இல்லை, காசுக்காக கொலை பண்ணுற கூலிப்படையும் இல்லை. தங்கச்சியோடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு கொலை பண்ண ஒருத்தன் இல்லை, உனக்கு வேண்டிய யாரோ ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக கொலைப்பழியை ஏற்றுக்கிட்ட ஒரு ஆள். அதனால் உன்னை அடித்து விசாரிக்க வேணான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்காக நீ பொய் சொல்லிக்கிட்டே இருந்தால் அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு அர்த்தம் இல்லை. நீ உண்மையை பேசலைன்னா ஒரு கட்டத்தில் நான் 3rd டிகிரியை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த என்கொயரி எப்படி போகணுங்கிறத முடிவு பண்ணுறது உன் கையில் தான் இருக்கு. சீக்கிரம் உண்மையை சொல்லனா வேலையை முடிச்சுட்டு போய் தூங்கலாம், இல்லைனா விடிய விடிய முழிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். என்னை பற்றி கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். என்கிட்ட போய் சொல்லி அவ்வளவு சீக்கிரம் யாரும் தப்பிச்சிட முடியாது. நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் உண்மையை சொல்லுவல்ல. சார், நான் என்ன செஞ்சனோ அதை சொல்கிறேன் சார். எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்கிறேன் சார். தயவுசெய்து அதை நம்புங்க சார். ஏண்டா அதான் சார் உண்மை. சரி பூவரசு, நம்புறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு, என்ன நடந்துச்சு? சார், அந்த சுவாதின்ற பொண்ணு என் தங்கச்சி குடும்பத்துக்கு எடுக்கிறே வந்தா சார். நான் அவளை பற்றி என் தங்கச்சி தாமரைட்டையும் மாப்பிள்ளை பாரிட்டையும் சொன்னேன் சார். அவங்க நம்பவே இல்லை சார். கடைசியில் தான் அவளை பற்றி எல்லா விஷயமும் மாப்பிள்ளை பாரிக்கு தெரிய வந்துச்சு. அவர் அதுக்கப்புறம் கோவத்தில் கத்தி எடுத்துக்கிட்டு அவளை துரத்திட்டு ஓடினார் சார். அவர்கிட்டருந்து தப்பிச்சிட்டா சார். அதுக்கப்புறம் தான் சார் என் கையில் மாட்டினா. நான் தான் சார் அவளை கொலை பண்ணேன். இதான் சார் நடந்துச்சு. பூவரசு, உண்மையிலேயே கொலை பண்ணவங்க என்கொயரின்னு வரும்போது நான் இந்த கொலையை பண்ணவே இல்லைன்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் 4 சாத்தினதுக்கு அப்புறம் தான் உண்மையை சொல்லவே ஆரம்பிப்பாங்க. நீ எடுத்தடுப்புலையே நான் தான் கொலையை பண்ணேன்னு சொல்கிற, இதுவே வழக்கத்துக்கு மாறா இருக்கே. சார், எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா சார்? எனக்கு என்னமோ நான் பண்ண குற்றத்தை உடனே ஒத்துக்கணும்னு தோணுச்சு. அதான் சார் ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கணும்னு தோணுதா இல்லை பழியை ஏற்றுக்கணும்னு தோணுதா? சார், நான் எதுக்கு சார் பழியை ஏற்றுக்கணும்? நான் யாருக்காகவும் பழி ஏற்றுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை சார். நான் தான் சார் கொலை பண்ணேன். சரி, உன் தங்கச்சி புருஷன் பாரிதான் கத்தியோட சுவாதிங்கிற பொண்ணை விரட்டிட்டு போயிருக்காரு. அதை ஊரே பார்த்துருக்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு நீ எப்படி அந்த இடத்துக்கு வந்த? கத்தி எப்படி உன் கைக்கு வந்துச்சு? நீ எப்படி குத்துன? உன்னை குத்த சொல்லி உன் மாப்பிள்ளை உன் கையில் கத்தியை கொடுத்தாரா?
சார் அது அப்படி எதுவும் நடக்கலை சார். என் மாப்பிள்ளை பாரிக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார். சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சார் என் மாப்பிள்ளை அந்த சுவாதியை துரத்துறாருன்னு சொல்லி எனக்கு தகவல் வந்துச்சு சார். அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக நான் அந்த இடத்த தேடி ஓடுனேன் சார். போகும்போது கத்தியோட போனியா? இல்லை சார், கத்தியில் எடுத்துகிட்டு போகல சார். அப்போ நீ அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பொண்ணு மேல உனக்கு எந்த ஆத்திரமும் இல்லை, அப்படித்தானே சொல்ல வர? சார் அது எப்படி சார் அவள் மேலே ஆத்திரம் இல்லாமல் இருக்கும்? என் மாப்பிள்ளை ரொம்ப சாந்தமான ஆள், பாவம். அவரே அவளை கத்தியோட வெட்டிக்காருன்னா நல்லா முரடே சார். எப்படி சார் ஆத்திரம் இல்லாமல் இருக்கும்? முதல்ல மாப்பிள்ளையை தடுத்து நிப்பாட்ட முடியும் என்ன தான் சார் எனக்கு இருந்துச்சு. மேலே சொல்லு. சார் நான் அந்த இடத்துக்கு போனப்போ என் மாப்பிள்ளை கையில் கத்தியோடு நின்றுட்டு இருந்தார் சார். ஒருவேளை அவளை குத்திட்டு அவரை நினச்சி நான் பயந்து போயிட்டேன் சார். ஆனால் அவளை காணாம முடிவு பண்ணி கத்தியை தூக்கி போட்டு போயிட்டாரு சார். என் மாப்பிள்ளை கொலை பண்ணலைன்னு நினச்சி எனக்கு நிம்மதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவள் என்ன இருப்பான்னு பார்க்கலான்ட்டு அதுக்கப்புறம் தேடி போனப்போ அவள் ஒரு இடத்துல மறைஞ்சு உட்காந்துருந்தா சார். கத்தி கீழே தான் சார் கிடைச்சி. அவளை பார்த்தோன்னே அப்படியே எனக்கு ஆத்திரமாக வந்துருச்சு சார். உடனே கத்தி எடுத்து ஒரே குத்திட்டேன் சார். அவள் அப்படியே செத்து போயிட்டா சார். அதுக்கப்புறம் தான் சார் நான் பாடியை தூக்கிட்டு வந்து ஸ்டேஷனில் சரண்டர் ஆனேன். நீ அங்கே வந்ததை, நீ அவளை கொலை பண்ணதை உன் மாப்பிள்ளை பாரி பார்க்கல, அப்படித்தானே? என் மாப்பிள்ளை பார்க்கல சார். ஏன் பூவரசு, அந்த பொண்ணை பத்தின எல்லா விஷயமும் பாரிக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே அவ உங்க வாழ்க்கையில வரப்போறதே இல்லை. அவளே தப்பிச்சு ஓடிட்டா. அவளை கொல்லணும்னு மோட்டிவ்ல இருக்கிற ஒரே ஆள் பாரிதான். அவரே அவ தொலைஞ்சு போகட்டும்னு முடிவு பண்ணி கத்தியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீ ஏன் அவளை கொலை பண்ண? சார் அது வந்து சொல்லு பூவரசு, இந்த கொலையை பண்றதுக்கான மோட்டிவ் இருக்கிற ஒரே ஆள் உன் தங்கச்சி புருஷன்தான். அவர் தானே அந்த சுவாதி பண்ணாத தப்ப பண்ணதா சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா? அவர் தானே நியாயமா இந்த கொலையை பண்ணிருக்கணும். அவரே விட்டுட்டு போன பொண்ணு நீ ஏன் கொலை பண்ண? நான் சொல்லவா? உன் மாப்பிள்ளை பாரி அந்த கொலையை பண்ணிருக்க. அவரை காப்பாத்துறதுக்காக இந்த கொலை பழியை நீ ஏத்துக்கிட்ட, அப்படிதானே? Am I correct? சார் அதெல்லாம் இல்லை சார். நான் தான் சார் கொலை பண்ணேன். என் மாப்பிள்ளைக்கு இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். சார் கொலை நடந்தப்போ அவர் அந்த இடத்துல இல்லை சார். உனக்கு தான் கொலை பண்றதுக்கான காரணமே இல்லையே பூவரசு. சார் அவள் ஏற்கனவே என் தங்கச்சி குடும்பத்தை கெடுக்க வந்தவ சார். அவளை உயிரோட விட்டா மறுபடியும் என் தங்கச்சி குடும்பத்தை கெடுப்பான்னு எனக்கு தோணுச்சு சார். அதனால தான் சார் நான் அவளை கொலை பண்ணேன். இதை நீ முதல்லயே சொல்லலையே பூவரசு. இதுதான் உண்மைன்னா முதல்ல இதைத்தானே நீ சொல்லியிருக்கணும். சார் எனக்கு இந்த மாதிரி விசாரணையெல்லாம் பழக்கமே இல்லை சார். அதனால நீ என்ன கேட்குறீங்க ஏது கேட்குறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல சார். ஆனால் இந்த கொலைக்கு என் மாப்பிள்ளைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். உன் மாப்பிள்ளைய பத்தி பேசும்போதெல்லாம் நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? அவரை பத்தி கேட்டாலே உனக்கே இப்படி இருக்குது? இல்லை சார், நான் ஒன்றும் பதட்டப்படலையே. சரி, இந்த கத்தியட. கத்திய எடுன்னு சொன்னேன். சார் எதுக்கு சார் கத்தி எடுக்க சொல்றீங்க? சும்மா எடு சொல்றேன்.
சார் நான் தான் கொலை பண்ணலன்னு ஒத்துக்கிட்டு இல்லை சார். அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சார். தூக்குத்தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்குவேன் சார். எதுக்கு சார் தேவையில்லாமல் என்னென்னமோ பண்ண சொல்கிறீங்க? பூவரசு, ரொம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஒருத்தர் குத்தத்தை ஒத்துக்கிட்டா போலீஸ் அப்படியே நம்பிடும்னு நினைக்கிறீங்க. அப்படியே கோர்ட்டும் தீர்ப்பு கொடுத்துரும்னு நம்புறீங்க. ஆனா உண்மையான விசாரணையே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும்னு உங்க யாருக்குமே தெரியறதில்ல. எடு கத்திய. கத்தியட.